பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகமும் 24வது அதிகாரம் 4-5வது வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷம் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேலெங்கும் பணம் சேகரியுங்கள். இந்த காரியத்தை தாமதமில்லாமல் செய்யுங்கள் என்றான். ஆனாலும் லேவியர் தாமதம் பண்ணினார்கள் என்பதாக. துரிதமான வேலை, ஹரீட் ஒர்க் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த வேலைகளில் நாம் தாமதமில்லாமல் உடனடியாக செய்ய நம்முடைய உடலையும் இருதயத்தையும் பக்குவப்படுத்த வேண்டும். சாத்தான் எவ்வளவு சீக்கிரமாகவும் துரிதமாகவும் வேலை செய்கிறான் என்று பாருங்கள். தேவன் எப்பொழுது ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் படைத்தாரோ, சாத்தான் கொஞ்சமும் தாமதிக்காமல் சர்ப்பத்தின் தோட்டத்தில் வந்து மனுக்குலத்தை வஞ்சித்து விட்டான். இன்றைக்கு தேவனுக்கு அடுத்த காரியங்களில் தாமதப்படுத்தும் விசுவாசிகளே அநேகராய் இருக்கிறார்கள். ஆபிரகாமை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரிக்க அவனுடைய தகப்பனாகிய தேராகுவிடமிருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்று கூறினார். ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்திற்கு தன்னை தாமதப்படுத்தினான். தேராகு என்றால் தாமதம் என்று அர்த்தம். அதாவது ஒரு காரியத்தை தள்ளி போடுவது தான் தாமதமாய் காணப்படுகிறது. நாள் முழுவதும் நண்பர்களிடம் அரட்டை அடித்து கொண்டு உல்லாசமாக சுற்றி கொண்டும் சமூக வலைதளங்களில் நேரத்தை வீணடித்தும் கடினமாக வேலை பார்த்து நாளின் முடிவில் வந்து, ஆண்டவரே, நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன், என் உடல் முழுவதும் வலிக்கிறது, ஆகையால் இன்றைக்கு நான் பண்ண வேண்டிய ஜபத்தையும் வேத வாசிப்பையும் நாளைக்கு செய்கிறேன் என்று தள்ளி போடுகிறீர்கள். பாருங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தேராகு என்கிற தாமதம். யோவாஸ் கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும், அதை தாமதமில்லாமல் செய்யுங்கள் என்று கூறிய பிறகும் அதை செய்வதற்கு லேவியர்கள் தாமதப்படுத்தினார்கள். நாம் விவேகமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் துரிதமாகவும் இருக்க வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 5:16-17 கூறுகிறது. யோவாஸ் மிகச்சிறிய வயதில் ராஜாவாக பொறுப்பேற்றவன். அவன் ராஜாவாக பொறுப்பேற்ற போது அவனுக்கு வயது வெறும் 7 தான். இருந்தாலும் அவனுக்குள் இருந்த உத்வேகத்தை பாருங்கள். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் சபைக்கு தாமதமாக வருவது, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அசால்ட்டாக இருப்பது போன்ற காரியங்களின் விளைவை அறிந்து துரிதமாக செயல்படுகிறவர்களாக தேவ ஜனங்கள் காணப்பட வேண்டும். நமக்குள் இருக்கும் சோம்பல், சும்மா இருத்தல் போன்ற சுபாவங்கள் மாற வேண்டும். இயேசு சொன்னார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று தான் சீக்கிரம் செய்ய வேண்டிய வேலையை கூறுகிறார். மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 22:20 நான் தாமதமாக வருவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, நான் சீக்கிரம் வருகிறேன் என்றே கூறினார். ஆகையால் நமக்கு முன்பாக இருக்கும் தேவனுடைய பணிகளை துரிதமாக செய்ய முன்வருவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, கர்த்தருடைய பணி அது துரிதமாய் செய்ய வேண்டிய பணி என்பதை உணர்ந்து நாங்கள் துரிதமாய் செயல்படுவதற்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபைகளை தந்தருளுவீராக. உமக்கெடுத்த காரியங்களில் நாங்கள் ஒருபோதும் அஜாக்கிரதையாய் இருந்து விடாதபடி, காலம் தாழ்த்தி விடாதபடி அதை ஏற்ற வேளையில் செய்து முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்ற வார்த்தையின்படி உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிற நல்ல ஈவுகளினால் உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிடும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.